தொழில்னா என்ன அப்படின்னா, நமது தேவைகளை நாமே பூர்த்தி செய்வது தான். நமக்கு நிறைய தேவை இருக்குது. என்ன தேவை இருக்குது? ஆடை தேவை இருக்கிறது, உணவு தேவை இருக்கிறது, இருப்பிட தேவை, வீடு வீடு கட்டுறது ஒரு தேவை இருக்கிறது, உணவு தேவை இருக்கிறது. இப்படி இந்த இதுதான் வந்து தொழில். இதற்காக உழைப்பது தான் நம்ம தொழிலுங்கிறது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமது தேவைகளை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ உணவை வந்து விவசாயி உற்பத்தி பண்ணுறாரு. எனக்கு தேவையான ஆடையை இன்னொருத்தர் உற்பத்தி பண்ணுறாரு. எனக்கு தேவையான வீட்டை இன்னொருவர் கட்டி கொடுக்குறார். அப்போ அதை அவர் தொழிலாக செய்கிறார். பல்வேறு தேவைகளை நானே பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் தொழில். வெறும் உணவை உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, எனக்கு தேவையான ஆடையை நானே உற்பத்தி. அப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன்னா என்னுடைய தொழில் என்ன? மனிதர்கள் அனைவருடைய தொழில் என்ன அப்படின்னா, அவரவர் தேவையை அவரவரே பூர்த்தி செய்ய வேண்டும். எனக்கு தேவையான குடிசையை நானே கட்ட வேண்டும், அது எனது தொழில். எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி செய்ய வேண்டும், அது எனது தொழில். எனக்கு தேவையான ஆடைகளை நானே உருவாக்க வேண்டும், அது எனது தொழில். எனது இருப்பிடத்தை நானே தூய்மை செய்ய வேண்டும், அது எனது தொழில். எனது உணவை நானே சமைக்க வேண்டும், அது எனது தொழில். இப்படி அவரவர் தேவையை அவரவரே பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு பெயர்தான் தொழில். அதான் சரி. அதுதான் வந்து நம்பிக்கையான தொழில். நம்ம மற்றவங்களை நம்பும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கலப்படம் பண்ணுவாங்க. உனக்கு தேவையான உணவை மற்றவர்கள் சமைப்பதற்கு நீ விட்டுற அப்படின்னா, இப்போ ஹோட்டலுக்கு போகிறான், அவங்க ஏதாவது கலப்படம் பண்ணுவான். அந்த தொழில் அதான் மற்றவங்கள நம்பக்கூடாதுன்றது. அவன் ஏதாவது கலப்படம் பண்ணுவான். பதப்படுத்துறதுக்காக நீ காய்கறிகளை வாங்குற, அது கெட்டு போகாமல் இருக்க பூச்சி மருந்து அடிப்பான். உற்பத்தி பண்ணும்போதே பூச்சி மருந்து, அப்புறம் அது விற்பனை போகிறோம் சீக்கிரம் அழியிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மருந்து அடிப்பாங்க. ஆனால் ஏன்னா நீ மற்றவங்கள நம்புகிற, உனது தேவை அனைத்து நீயே பூர்த்தி செய்யாமல் என்ன பண்ணுற? உன் உணவு அல்லது மற்றவங்கள நம்புகிற, உணவு, ஆடை, உற்பத்தி எல்லாத்தையும் வீடு கட்டுறதுக்கு மற்றவங்கள நம்புறதுனால அதில் ஆபத்து ஏற்படுது. காங்கிரீட் கட்டடம் அது பூகம்பம் வந்தால் இடிஞ்சு விழுந்துருது. அதை கட்டுவதற்காகவே உன் வாழ்நாள் செலவழிந்து விடுகிறது. அதுவே அப்படி இருக்கும்போது நீ மற்றவங்கள நம்பக்கூடாது. உனக்கு தேவையான உனது அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி பண்ணும்போது தான் அப்போ நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீயே உன்னுடைய வீட்டை எப்படி கட்ட முடியும்? அப்போ ஒரு குடிசை தான் நீ கட்டுவ. குடிசை கட்டும்போது எல்லாராலையும் அவங்கவுங்க குடிசையை கட்ட முடியும். எல்லாருமே அவங்கவுங்க காங்கிரீட் வீடுகளை கட்ட முடியுமா? முடியாது. ஆடம்பரமாக நம்ம எதிர்பார்க்கும்போது தான் பிறரை நம்புகிறோம். நமது தேவைகளுக்காக நாம் பிறரை நம்புகிறோம். நாம் செய்ய வேண்டிய தொழில், எனக்கு தேவையான ஆடையை நானே உருவாக்கணும், உணவை நானே உற்பத்தி செய்யணும், சமைக்கணும். இப்படி அப்போ நானே எனது உணவுகளை சமைத்தால் அது எளிமையாகத்தான் இருக்கும். ஏன்னா நானே எனது தேவைகளை அனைத்தையுமே பூர்த்தி பண்ணணும். எனக்கு தேவையான ஆடையை நான் செய்யணும், எனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணணும், எனக்கு தேவையான குடிசையை கட்டணும், பராமரிக்கணும், பாதுகாக்கணும். இப்படி எனது தேவைகளை அனைத்தையுமே நானே செய்வதாக இருந்தால், இப்படி அவரவரே செய்வதாக இருந்தால் அது எளிமையாக தான் இருக்கும். எப்போ ஆடம்பரமாக மாறுதுன்னா, எனது தேவைகளை, எனது ஆடைகளை நீ செய் அப்படின்னு நெசவாளிகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம். எனது உணவுகளை நீ உற்பத்தி செய் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம். எனது வீட்டை நீ கட்டி கொடு அப்படின்னு சொல்லி கொத்தனார் சித்தாள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறோம். அப்போ தான் அது ஆடம்பரமாக மாறுது. நமது தேவைகள் ஆடம்பரமாக மாறுகிறது. அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு அதான் காரணமாக இருக்குது. ஆடம்பர வாழ்க்கைக்கு எது காரணம்னா, ஆடம்பரம்னா என்னென்னா, உனது தேவைகளை பிறர் பூர்த்தி செய்கிறார்களா? அதான் ஆடம்பரம். எளிமைன்னா என்னது? உனது அனைத்து தேவைகளையும் நீயே பூர்த்தி செய்வதற்கு பேர் தான் எளிமை. உனது உணவை நீயே உற்பத்தி செய்து, நீயே சமைத்து, நீயே பிறரோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டும். உனது குடிசையை நீயே கட்ட வேண்டும். அப்போ அதுதான் வந்து சின்ன குடிசை தான் நீ கட்ட முடியும். குடிசையில் பெரிய ஆடம்பர குடிசை இருக்குது, அது கட்டக்கூடாது. ஒரு குடிசையில் 10 பேர் தூங்குற மாதிரி, அந்த மாதிரி குடிசை ஆடம்பர குடிசை. குடிசைனாலே எளிமைன்னு கிடையாது. அப்போ எப்படி பார்க்கும்போது ஒரு எளிமையான குடிசைன்னா ஒருத்தர் தான் படுத்துக்கணும். ஒருத்தர் தான் அதில் படுத்துக்கணும். 2 பேர் படுத்துக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக வேறு யாரும் படுத்துக்கூடாது. அந்த மாதிரி சிறிய குடிசைகள், அதான் எளிமை. ஏன்னா அதைத்தான் உன்னால் பிறருடைய உதவி இல்லாமல் கட்ட முடியும். உனது தேவைகள் அனைத்தையும் பிறருடைய உதவி இல்லாமல் உன்னால் பூர்த்தி செய்ய முடிந்தால் அதற்கு பெயர் தான் எளிமை. பிறரது உதவி இல்லாமல் எனது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்றால் அதற்கு பெயர் தான் ஆடம்பரம். ஆடம்பரம்னா என்ன? எளிமைன்னா என்ன? அப்போது தொழில்னா என்னது? ஆடம்பரமான தொழில்னா என்ன அப்படின்னா, உனது தேவைகளை பிறருடைய உதவியோடு நீ பூர்த்தி செய்யும்போது அந்த தொழில் ஆடம்பரமான தொழில். எளிமையான தொழில்னா உனது அனைத்து தேவைகளையும், ஆடை, உடை, இருப்பிடம், வீடு, எல்லா சுற்றுப்புற தூய்மை, உணவு, இப்படி அனைத்து தேவைகளையும் பிறரது உதவி இல்லாமல் நீனே பூர்த்தி செய்து கொள்ளும்போது அது எளிமையான தொழில். தொழில்னா என்ன? நமது தேவைகளை நாம் பூர்த்தி செய்வது தான். தேவைகள் தான் தொழில். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைக்கின்ற அந்த உழைப்புக்கு பேர் தான் தொழில் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும்.